ஒரு கிராமத்துல ஒரு நபர் என்ன செய்தாராம், வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்தாரு. வந்துட்டு இருக்கும்போது என்னடா வாழ்க்கை இது, நமக்கு வேலைக்கு போறோம் வரோம், சாப்பிடுறோம், குடும்பம் இருக்கு, பேசுறோம். இந்த பணக்காரங்களாம் எவ்வளவு ஜாலியா இருக்காங்களே, வேலைக்கெல்லாம் போகாம அப்படியே நல்ல சொகுசு கார்ல போயிட்டு நல்ல விதவிதமா சாப்பிட்டுட்டு சந்தோஷமா இருக்காங்களே, நமக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டப்பட்டு போனோம்? இந்த கிராமத்துல பஸ் வசதியும் கிடையாது, நடந்து போறோம் நடந்து வரோம், ஏதோ சம்பாதிக்கிறோம், போறோம் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே புலம்பிட்டே என்ன செய்தானா, நடந்து வந்துட்டு இருந்தானா. அப்ப வழியில ஒரு வயசான தாத்தாவை அவன் பார்த்தான். பார்த்ததும் அந்த தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. என்னங்க தாத்தா இங்க உட்காந்துட்டு இருக்கீங்கன்னும் போது, அப்ப அந்த வயசு சொன்னாலும், இல்லப்பா என்னால நடக்க முடியல, அதான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேன், இந்த குச்சியோட நின்னுட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப நடந்துட்டு போன அந்த ஆள் சொன்னாரு, தாத்தா வீட்டுக்கு போகணும்னா வாங்க, நான் உங்களுக்கு துணையா வரேன், 2 பேரும் நடந்துட்டே போலாம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. அப்ப தாத்தா சிரிச்சுட்டு சொன்னாரு, போலாம் மகனே, ஆனா நீ என் கூட வந்தா என்ன செய்யணும், மெதுவாக தான் நடக்கணும், என்னால உன்னளவுக்கு வேகமா நடக்க முடியாது அப்படின்னு தாத்தா சொன்னாரு. அப்ப இவன் சொல்றான், பரவாயில்ல வாங்க, நான் போய் வீட்டுல போய் என்ன பண்ண போறேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவோட நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ தாத்தா கேக்குறாரு, நீங்க என்ன பண்றீங்கன்னா, நான் ஒரு இடத்துல வேலை செய்யறேன், எனக்கு வைஃப் இருக்காங்க, 2 பிள்ளைங்க இருக்காங்க, சொந்த வீடு இருக்கு, ஆனா என்ன சம்பாரிச்சாலும் பத்தல, வாழ்க்கையில நிம்மதி இல்ல, சந்தோஷம் இல்ல அப்படின்ட்டு புலம்ப ஆரம்பிக்கிறாரு. தாத்தா அவர் சொல்றது எல்லாத்தையுமே பொறுமையா கேட்டுட்டு நடந்துட்டு வர்றாரு. அப்ப சொல்றாரு, மகனே காலையில நீ எழுந்தல்ல, அப்போ உனக்கு 2 காலம் இருந்துச்சா? ஆமா தாத்தா, அதானே இப்ப நடந்துட்டு இருக்கேன். அப்போ அவர் சொல்றாரு, உன் கண்ணால நல்லா கிளீனா பாக்க முடியுதா? ஆமா. நீ இப்ப வீட்டுக்கு போறையே, உனக்காக காத்துட்டு இருக்க ஆள் இருக்கா? கண்டிப்பா, என் மனைவி அப்புறம் என்னுடைய பிள்ளைங்க இருக்காங்க. அப்ப தாத்தா சொன்னாரா, அப்ப நீ ஏழையே இல்லப்பா, நீ ஆசீர்வாதமான என்ன செய்ய நிறைந்த மனிதன், நீ என்னாததுலாம் தான் உனக்கு தெரியல அப்படின்ட்டு அந்த மகனோடு சொன்னாரு. அப்போ அவனுக்கு மனசுல அப்பதான் ஆழமா புரிஞ்சுட்டு சொன்னா, கண்டிப்பா தாத்தா, நீங்க மனக்கண்ண என்ன செய்துட்டீங்க, திறந்துட்டீங்க, நான் சந்தோஷமா போலனாலும் தினமும் எழுந்து வேலைக்கு நடந்து போறேன் வரேன், சம்பாதிக்கிற தெம்பு இருக்கு, எனக்கு வீட்டுக்கு போனா ஃபேமிலி இருக்கு தாத்தா, அதை மறந்துட்டு நான் இப்படி வருத்தமாவே இருக்கிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன செய்தான், வீட்டுக்கு போயிட்டு கடவுளுக்கு நன்றி சொல்ல ஆரம்பிச்சான். ஒரு நோட்ல எழுத ஆரம்பிச்சான், கடவுளே இன்னைக்கு நான் உயிரோட எழுந்தேன், நல்ல ஹெல்த் இருக்கு, வேலைக்கு போயிட்டு வர ஸ்ட்ரென்த் இருந்துச்சு, அதுக்கு நன்றி, அப்புறம் நான் திரும்பி சேஃபா வீட்டுக்கு வந்து சேர்ந்தேன், அதுக்கு நன்றி அப்படின்னு ஒன்னொன்னுக்கு என்ன செய்தான், நன்றி நன்றின்னு எழுத ஆரம்பிச்சும் போது அவனுடைய வே ஆஃப் பிஹேவியரே என்ன ஆயிடுச்சு, மாறிடுச்சு. அவன் எதுக்கும் கவலைப்படல, எப்பவுமே சந்தோஷமா இருந்தான். அணில இருந்து அவன் ஹாப்பியா வேலைக்கு போனான், ஹாப்பியா வீட்டுக்கு வந்தான், இருந்ததை வச்சு என்ன செய்தான், சந்தோஷப்பட்டான். அது போலதாங்க நீங்களும் நானும் இல்லாததை நினைச்சு நம்ம கவலைப்படாம கடவுள் கொடுத்ததை வச்சு நன்றி சொல்லுவோம். நன்றி சொல்லும் போது அது நமக்கு பிசிக்கலா எவ்வளவு மென்டலாவும் பிசிக்கலாவும் நமக்கு என்ன செய்யுது, ஹெல்ப் பண்ணுது. நாளை நைட் உங்களுக்கு அதோடைய பெனிஃபிட்ஸ் நான் சொல்றேன். பட் இன்னைக்கு நன்றி ஒரு பேப்பர்ல எழுதுங்க, இல்ல நான் மனசுலயே வச்சுட்டு கடல் கிட்ட சொல்லுங்க, சமாதானத்தோடு தூங்குங்க. தேவன் நம்மை ஆசீர்வதிப்பாராக. குட் நைட்.